உலகெங்கும் உள்ள மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. என்றும் நம் எம்பெருமான் முருகப்பெருமான் வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவை சன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பயிற்சிங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் தொடங்குதுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு நவம்பர் மாதம் வரைக்கும், இப்போ நடக்கக்கூடிய நாட்கள்லேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் 4 மாத காலங்கள் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. என்னங்க எடுத்த உடனே ராஜயோகம்னு சொல்கிறீங்க? நல்லா பாருங்கள், இதில் ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம கொடுக்குறோம். யாருமே கொடுக்காத பலன் நம்ம கொடுக்குறோம். என்ன தெரியுங்களா? சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது. ஏன்னா குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்காருங்க. ஏன்னா 2 கிரகமுமே சுயசாரம் வாங்க போகுதுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, 2 கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்தில் யோகமாக இருக்கோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குதுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனுஷனுக்கு இயக்கத்திற்கு காரகன், தொழிலுக்கு காரகன், உத்தியோகத்துக்கு காரகன், நம்மோட ஆயுளுக்கு காரகன். சனி கொடுக்க யார் தடுப்பார்னு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலனை ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு. இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாகவே மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தாங்க மிதுன ராசி. எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் வலம் வரக்கூடியவங்க தாங்க நம்ம மிதுன ராசி. பொதுவாகவே மிதுன ராசி அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் 3வது ராசி தாங்க. இருந்தாலும் பெருமாளினுடைய அனுக்கிரகம் பெற்ற ராசி மிதுன ராசிங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெருமாளினுடைய அனுக்கிரகம் பெற்ற ஒரே ராசிங்க. புத்திசாலியான குணம் கொண்டது யாருன்னா அது நீங்கள் தாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. பயங்கரமான புத்திசாலியாக ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசித்து சிந்திச்சு இறங்கக்கூடிய ஒரே ராசினா அது மிதுனம் 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 தாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் திறமையான குணம் இருக்கும் உங்ககிட்ட. எப்படி எதுலேயுமே திறமையான குணம் இருக்கும்? எந்த வேலை கொடுத்தாலும் சரிங்க, அந்த வேலையை கரெக்டாக கச்சிதமாக முடிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி கொண்ட ஒரே ராசி மிதுன ராசி தாங்க. படிச்சிருக்கவே மாட்டாங்க. இவங்கள மாதிரி யாருமே கணக்கு போட முடியாது. இவங்கள மாதிரி யாருமே அறிவாக யோசிக்க முடியாது. இவங்கள மாதிரி யாருமே புத்திசாலியாக இருக்கவும் முடியாதுங்க. மிதுனம் திறமைக்கு நீங்கள் தாங்க அதிபதி. எது வந்தாலும் சரி அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். எப்படி பேசணும், எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசினா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் பவர் கொண்ட ஒரே ராசி மிதுன ராசிங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானினுடைய வக்ரமான கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுதுங்க. இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயம் மாறப்போகுது இதுக்கான பதிவு தாங்க இது. கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு மனுஷனுக்கு சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. இதை நிறைய பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் சனி பகவான் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தாங்க. தொழிலுக்கு காரகன், ஆயுளுக்கு காரகன், ஜீவனக்காரகன், மக்கள் தொடர்புக்கு அவர் தாங்க அதிபதி. இந்த வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே அதிபதி அவர் தாங்க. நம்ம அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் என்னங்க பண்ணார்? 12ஆம் இடத்துல குரு இருந்தாருங்க. கேட்டு பாருங்கள், வருமானத்துலேயும் தொழிலையும் எவ்வளோ விலாஸ் ஆகிருக்கும் கேட்டு பாருங்கள். இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லலை. யாருடைய ஜாதகத்தில் சரியான அமைப்பு இல்லையோ, தொழிலையும் லாபத்துலேயும், கணவன் மனைவி உடல் உபாதைகள்லையும் கண்டிப்பாக பிரச்சனை வந்திருக்குங்க. நிறைய தரையில் கொடுத்துட்டாரு. ரீசெண்டாக பாருங்கள், இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு 5-6 வேலை மாறி இருப்பாங்க. வேலை கிடைக்காம கூட நிறைய வீட்டில் இருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எடுத்த உடனே எப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக நீசத்தில் இருந்தாருங்க.
ஜனவரி மாதம் நீச்சத்தில் இருந்தாருங்க. குடும்பத்திலையும் கடனையும் பகையையும் பொருளாதாரத்திலையும் வறுமையிலையும் மாட்டிக்கிட்டு ரொம்பவே பிளாக் ஆகி போய் இருந்தீங்க. நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க ஸ்டெடியான ஒரு மைண்டே இவங்கக்கிட்ட இல்லை. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டாங்க, அந்த பணம் கிடைக்கலன்னா கையில் வரலை, அந்த பணமும் வரலை, அந்த பொருளாதாரம் அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. கடன் பிரச்சனை இருக்குது, பகை பிரச்சனை இருக்குது, எதிரி பிரச்சனை இருக்குது, எல்லாமே நான் பார்த்துட்டு உக்காந்துருக்கேன். நிம்மதிங்கிற விஷயமே எனக்கு இல்லை. லைஃப்பில் கேட்டு பாருங்கள். அது படிப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கடன் பகை எதிரி வம்பு வழக்கை பிரச்சனையை பார்க்காத நாளே இல்லைங்க. தின பிரச்சனை தாங்க. தாய்மாமன் உறவு நல்லா பார்த்துக்கோங்க. தாய்மாமன் உறவு உங்களுடைய கணவன் மனைவி சாந்தம் திருமணத்தை பேசி கிட்ட போகும்போது ஸ்டாப் ஆகிறது. இந்த மாதிரி தடைகள் அதே மாதிரி பாருங்கள், நிறைய பேருக்கு திடீர் பயணங்கள், திடீர் அலைச்சல், ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும். இந்த ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். எவ்வளவு தான் ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கிறது, எனக்கு நல்ல பலனே கிடையாது அப்படிங்கிற சிந்தனைக்கு போனது யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தாங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்ததும் மிதுன ராசி தான். இப்போ தனியாக ஜாதகம் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்கள் லக்னத்திலிருந்து சனி பகவான் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காருன்னு பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா இப்போ ஒரு சூப்பரான யோகம் இருக்குது தெரியுங்களா. மிதுனத்துக்கு செம்மையான ஒரு யோகம் இருக்குங்க. குருவும் சனியும் ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சூப்பர் டைமுங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அதிக ஜாதகம் கொடுத்தது மிதுனம். அதனால் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு ஸ்பெஷலான பலன் கொடுக்க போகிறேங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுயசாரம் வாங்கி குரு போகிறாருங்க. எதில்? புனர்பூசத்துக்கு போகிறாரு. அது ஒன்று நல்லதான். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் இந்த அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு அப்புறமா அவர் புரட்டாதி நட்சத்திரம், அவரும் குருவோட சரத்தில் போகிற, ரெண்டுமே குரு சாரத்தில் போகுது. அப்போ ஏதோ நகையோ பணமோ சேமிப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஏதோ ஒரு விஷயம், பெருசாக ஒரு விஷயம், நல்ல விஷயம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான அறிகுறிகள் எல்லாம் இப்போவே தெரிஞ்சிருக்குங்க. உங்களுக்கு யோகம் கண்டிப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் வருமானத்தில் நீங்கள் பெரிய லெவலுக்கு வருவீங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி பொருளாதாரத்தில் வருமானத்தில் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு வருங்க. சேமிப்பே இல்லை, எனக்கு கடன் இருக்குன்னா இப்போ கடன் அடைச்சிருவீங்க. நிறைய பேர் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்துட்டாவே கடன் அடைக்கப்படுங்க. உங்களுடைய பிரச்சனை சரி பண்ணப்படும். வருமானம் எனக்கு மேலே பெரிய லெவலுக்கு வருவீங்க. பயங்கரமான யோகத்தை இப்போ சனி பகவான் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாருங்க. காரணம் என்ன தெரியுங்களா? குருவும் சனியும் யோகத்தில் இருக்குது. அது இல்லாமல் சனி பகவானினுடைய பார்வை பாருங்கள், 12ஆம் இடத்தை பார்த்து, 4ஆம் இடத்தை பார்த்து, அடுத்தது 7ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக யோகம் இருக்குங்க. சூப்பரான யோகம். குருவோட பார்வை 1ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை அவர் பார்க்குறாருங்க. 9 பார்க்குறாரு. பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு. குடும்பத்தில் பாருங்கள், சேமிப்பு, வருமானம், இன்கம் நல்லா இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற வழக்குகள்லாம் இருக்காதுங்க. ஒரு இடத்த விற்கணும், ஒரு பூமியை வாங்கணும், இந்த மாதிரி எனக்கு இதன் மூலமாக காசு வரணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு அது மூலமாக காசு வரப்போகுதுங்க. இடம், பூமி, இது மூலமாக காசு பணங்கள் வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குது. ஏன்னா இடப்பிரச்சனை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி அதிகமாக சொல்கிறீங்க. என்ன காரணம்? ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்தால் இடம் வாங்கினா ராஜா, இல்லை வீடு வாங்கினா ராஜா, சொத்து வாங்கணும். அவர் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. நீ வீட்டை வாங்கி இடத்த வாங்கு, வீடை கட்டு அப்படிங்கிறாரு. அப்போ ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான யோகம் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இது 100% உண்மைங்க. வழக்கு சார்ந்த விஷயம் அலைஞ்சிட்டு இருக்கீங்க, அந்த வழக்கெல்லாம் இப்போ சரி பண்ணி கொடுத்துருவாரு. பொருளாதாரத்தில் வருமானம் நல்லா இருக்குங்க. சகோதர சகோதரி வகைகளில் உங்களுக்கு அன்பு பாராட்டுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், நிரந்தரமான வேலை, சூப்பர் வேலை கிடைச்சதா கிடைக்கலையா, வெளிநாட்டில் நல்ல வேலை பார்க்குறீங்களா, அவங்களுக்கு எல்லாமே வேலை உத்தியோகம் மாறுங்க. கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போனாலும் வேலை பார்க்குறவங்களோட உத்தியோகம் நல்லா இருக்குங்க. அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. இதை நான் எழுதியே குறிப்புங்க. ஏன்னா லக்னத்தில் சூரியன் இருக்கிறதுனால, யார் லக்னத்தில் சூரியன் இருக்கோ கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் சூரிய பகவான் சொந்த வீட்டை தொற்றுவாருங்க. கண்டிப்பாக அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடச்சிருங்க. கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நல்ல
விஷயங்கள் நடக்கும். அதற்கான யோகம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலும் அரசாங்கம் ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி கடன் அடைப்பீங்க. லோன் சார்ந்த விஷயங்கள் வந்து எல்லாமே சால்வ் ஆயிருங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கை அமோகமாக அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க.